பேசுகிறேன். திடுக் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே இந்த ஒரு கதையை கேட்டேன், நல்லா இருந்தது. எகெயின் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிம். அதாவது வாழ்க்கையில் பல விஷயங்கள் இருக்கும். என்னென்னா ஒரு பழைய பாடல் ஒன்று இருக்குது, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலேன். அந்த 13 வயசு வரும்போது அவங்களோட பாதை மாறும். அவங்க அந்த பாதை மாறும்போது அவங்க வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனைகள் என்னன்னு சொல்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம். அண்ட் அந்த மாதிரி மாறிடக்கூடாது. எப்போவுமே குறுக்கு வழி தான் உள்ளே ஒன்ஸ் போனீங்கன்னா அது ஒன் வே டிராஃபிக் மாதிரி ரிட்டர்ன் வர முடியாது. நேர் வழியில் போனீங்கன்னா போகலாம், வரலாம், வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை சந்திக்கலாம். ஸோ அதை சொல்கிற படம் இது. அண்டு எங்களோட தயாரிப்பாளர் காட்ஃபாதர், அவருக்கு வேறு பேர், பட் இருந்தாலும் காட்ஃபாதர்னு வச்சுருக்காரு. புது தயாரிப்பாளர். எப்படி நம்ம தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கங்களும் மற்ற 24 கிராஃப்ட் சங்கங்களும் எப்படி என்கரேஜ் பண்ணுதோ, அதை புது தயாரிப்பாளர் எப்பவுமே என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தில் புதுசாக என்ட்ரியாக இருக்கார். அவர் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தை அவங்க டாக்டர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிறாங்க, ராஜஸ்ரீ. அண்ட் இந்த படத்தோட இயக்குனர் எப்போவுமே தமிழ் சினிமாவில் டியோ டைரக்டர்ஸ் இருந்திருக்காங்க. இப்போ ட்ரியோ டைரக்டர்ஸ் கயல் சத்யராஜ் சார், டோனி ஜார்ஜ் சார், காட்ஃபாதர் சார், இவங்க 3 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. இதில் பெரிய ஹைலைட் என்னென்னா, தேனிசை தென்ற தேவா ஐயா அவர்கள் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. அது மிகப்பெரிய சில பாடல்கள் டியூன்ஸ் நான் கேட்டேன், ரொம்ப அருமையாக இருந்தது. அண்ட் அனில் சார் சினிமாட்டோகிராஃபி, மலையாளத்தில் 30 படங்களுக்கு மேலே அவர் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 20 படங்கள் சில்வர் ஜூப்ளி கொடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம். மம்முட்டி, மோகன்லால் சார், திலீப் சார், இவங்க கூட அவங்க ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட் டைம் வரேன், சந்தோஷமாக வந்தார். ரெண்டாவது அப்புறம் சொன்னார், நீங்களும் கேமராமேன், நானும் கேமராமேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார்னார். அது எனக்கு பெரிய ஒரு ஹானர் மாதிரி இருந்தது. அண்ட் பல நல்ல டெக்னீஷியன்ஸ்லாம் உள்ள இந்த படத்துக்கு வந்திருக்காங்க. இந்த படம் வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. நான் ஐஸ்வர்யா. ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தந்த ப்ரொடியூசர் ராஜஸ்ரீ சார், காட்ஃபாதர், டிஓபி சார், அனில் சார், டைரக்டர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆஸ் எ பிகினராக ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் கூட கோ ஆர்டிஸ்டாக பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது சொல்லி வெளிப்படுத்த முடியல, அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஸோ நல்லபடியாக இது ஒரு இடத்துல போகணும், நல்ல வெற்றிகரமாக இந்த ஃபிலிம் ரன் பண்ணி முடியணும் ஆசை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ப்ரொடக்ஷன் ராஜஸ்ரீ அவர்கள் தயாரிக்கின்ற இந்த திரைப்படத்தில் காட்ஃபாதரோட கதை, திரைக்கதை, வசன, பாடல்களில் ஐயா நான் பார்த்து என்னுடைய படத்தில் கிடைக்க வேண்டியிருந்த தேவா சார் அவர்கள், அருமையாக நான் ஆசைப்பட்ட நட்டி அவர்கள், இன்னும் ஐஸ்வர்யா, மதன், மில்வின் போன்ற நடிக்கிறார்கள். இந்த படத்தை இயக்குவதற்கான ஒரு வாய்ப்பு நாங்கள் 3 பேர் சேர்ந்து இயக்குகிறோம். இந்த வாய்ப்புக்கு மிகவும் நன்றி. மிகவும் எதிர்பார்ப்புடன் கூடிய நல்ல திரைக்கதை. நான் நிறைய படங்கள் பார்ப்பதுண்டு, ஆனால் இது போன்ற ஒரு கதையை நான் கேட்டதில்லை. நல்ல கதை அமைப்பை சார் தந்திருக்கிறார்கள். எல்குஞ்சு என்ற கன்னியாகுமரி மாவட்டத்திலே நாங்கள் இதனை திரைப்படமாக எடுக்க இருக்கிறோம். அனைத்து டெக்னீஷியன்ஸும் நல்ல திரைப்படங்களில் நிறைய பணியாற்றியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் இந்த படத்தின் உங்கள் ஆசையும் திரையில் வரும்போது தியேட்டரில் சென்று இந்த படத்தை பார்த்து எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கிறேன். வணக்கம். என் பேர் டோனி ஜார்ஜ். இந்த படத்தை பொறுத்தவரையும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். நம்ம நட்டி சார் ஏற்கனவே கொஞ்சம் போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச் தான். நரேஷன் அந்த மாதிரி தான் இருக்கிறது. கேரக்டரைசேஷன் சூப்பராக இருக்கும். சத்தம் சுத்தமாக பிடிக்காத ஒரு கேரக்டர் தான் நட்டி சார் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச் இந்த படத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் தேவா சாருடைய அருமையான 5 பாடல்கள், சாங்ஸ் பெரிய ஹிட் ஆகிடுவேன். ஒரு ஐட்டம் சாங்கு, ஒரு குத்துப்பாட்டு, ஒரு மெலோடியஸ், அந்த மாதிரி ஒரு 4 ஜோனர்லேயும் பாட்டு இருக்குது. எல்லாமே நல்லா வந்துடும், ஒரு சூப்பர் ஹிட் ஆகிடுவேன். அந்த மாதிரி தான் நாங்கள் நம்புகிறோம். நட்டி சாரோட கேரக்டர் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருக்குது. கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மெல்வின். நான் நிறையா ஆட்ஸ் அண்ட் இப்போ மூவிஸ் அண்ட் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சார் சரவணா சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ சார் ஃபஸ்ட்டு இந்த படத்தோட விஷயங்கள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப வித்தியாசமான சில ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தார். அண்ட் எஸ்பெஷலி நட்டி சார் கூட நடிக்கிற ஒரு வாய்ப்பு அவர் அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஸோ நட்டி சாரோட கண்டிப்பாக நம்ம நிறையா ஃபிலிம்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ
எல்லாருக்குமே தெரியும் அவரோட கதை செலெக்ஷனும் சரி அவர் கேரக்டரைசேஷனும் ஒரு ஒரு வித்தியாசம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை இதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இதில் தேவா சார் வந்து நம்ம குழந்தையிலேருந்து நாங்கள் பார்த்த அந்த அவரோட கானா சாங்லாம் இப்போ திருப்பியும் இப்போ எல்லாம் பழைய விஷயங்கள் நிறையா உள்ளே வருது. ஸோ அந்த மாதிரி தேவா சாரோட பழைய ஒரு இது வந்து நாங்கள் எங்களோட ஜென்ரேஷன் நிஜமாவே மிஸ் பண்ணுறோம். அண்ட் இப்போ இந்த 2K கிட்ஸுக்கெலாம் அது தெரியுமான்னு தெரில, அவரோட கானா சாங்ஸ்லாம் சரி. ஸோ அதை திருப்பியும் கொண்டு வந்திருக்காரு இந்த படத்தில். ஸோ தேங்க்யூ சார், நீங்கள் சூப்பராக அது தேவா சார் கிட்ட மியூசிக் சில இதெல்லாம் கேட்டோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கேமராமேன் சார் அனில் சார், அவர் வந்து நிறையா மலையாளத்தில் நிறையா பெரிய பெரிய ஹிட் படங்கள் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அண்ட் டேரக்டர்ஸ் அண்ட் 3 டேரக்டர்ஸ் பண்ணுறாங்க, அதுவே ஒரு வித்தியாசமானது. ஸோ எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஒர்க்கிங் வித் 3 டேரக்டர்ஸ். ஸோ அண்ட் இந்த படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் தேட்டர்ஸில் வந்து பாருங்கள். அண்ட் எல்லா கடவுளுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் கொடுத்த வாய்ப்புக்கும் ரொம்ப நன்றி சார். என்னோட பேர் அனில் நாயர், கேமராமேன் ஆச்சு. நான் வந்து தமிழ்ல என்னோடய முதல் படம். இந்த மாதிரி ஒரு படம் கழிச்சிருக்கு, ரொம்ப தேங்க்ஸு. இந்த ப்ரொடியூஸ் பண்ணிட்ட டைரக்டர்கிட்ட எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லியிருக்கு. மலையாளத்தில் வந்து நான் ஒரு 30 படம் பண்ணியிருக்கு. அங்கே ஒரு சூப்பர் ஸ்டாரோட ஒர்க் பண்ணதுக்கு ஒரு காட்ஸ் கிரேஸ் அங்கே கிடச்சிருக்கு. இப்போது தமிழில் ஃபஸ்ட்டு படம் எப்படி வரணும்னு நான் கொஞ்சம் நாள் கொண்டே யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ தான் அது சான்ஸ் கிடச்சது. அது வந்து நட்டி சாரு, அப்புறம் தேவ சாரு, அந்த மாதிரி ஒரு டீம் கூட வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப 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 சந்தோஷம். இந்த படத்தில் சப்ஜெக்ட் கேட்கும்பொழுதுக்கு இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நான் யோசிச்சு தான் அது கேட்டுட்டு இருந்தது. பட் கொஞ்சம் தாண்டி பார்த்தா எனக்கு அது பிடிச்சி போச்சு. இதுக்கு ஒரு ஃப்ரெஷ் தாட் இருக்குது இந்த சப்ஜெக்ட்டுக்கு. ஏன்னா நம்ம ஒரு ரிலவெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட் தான். இந்த ஒரு மேட்ரை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸு இந்த சப்ஜெக்ட்டுக்கு இருக்குது. அப்புறம் நல்லபடி வரும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாமே நல்ல டீம் இதில் இருக்குது. மேக்ஸிமம் ட்ரை பண்ணும். எங்களோட எல்லாருடைய சப்போர்ட் ட்ரை பண்ணிவிட்டு தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் மதன். என்னோடய ப்ரொஃபஷன் வந்து டாக்டர். இருந்தாலும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே பேஷன்றது ஆக்டிங் தான். சாரி, தொண்டை கட்டி இருக்கு, தப்பாக எடுத்துக்கு. ஸோ படத்தோடைய பேர் திடுக்கு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ என்னோடய மனநிலையுமே திடுக்குன்னு தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஜாம்பவங்கள் நடுவில் நான் இருக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆக்சுவலாக என்னோடய ஃபர்ஸ்ட் பூஜை, இந்த ஃபர்ஸ்ட் படம் இது. ஃபியூ இயர்ஸ் பேக் நிறைய படம் பண்ணியிருக்கேன், பட் மெயினாக இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ண வேண்டியது காட்ஃபாதர் சரவணன் சார். ஏன்னா அவர் பண்ண அப்ரோச் ஸ்டார்டிங்கில் அவ்வளோ ஒரு இயல்பாக, அவ்வளோ ஒரு என்கிட்ட பேசின விதம், அந்த பேச்சில் ஒரு ஒரு ஆழம் இருந்துச்சு, ஒரு அர்த்தம் இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இதுதான் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். ஏன்னா எவ்வளோ அப்ரோச்சஸ் நம்மளுக்கு வந்திருக்கு, ஆனால் இவ்வளோ ஒரு டைரக்ட் அப்ரோச் நம்மளுக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. எனக்கு அது ஃபஸ்ட்டு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. ஸோ என்னதான் இருந்தாலும் சார் ஃபஸ்ட்டு ஒரு ஒன்லைன் மாதிரி சொன்னதுக்கப்புறமா எனக்கு ஃபஸ்ட்டு நான் தயங்கினேன், ரொம்ப பயப்பட்டேன். ஏன்னா சார் இது ஒரு பயங்கரமான ரோல், எப்படி சார்னா இல்லை தம்பி நீங்கள் பண்ணுவீங்கன்ட்டு ஃபஸ்ட்டு அவர் தான் எனக்கு நம்பிக்கை கொடுத்தாரு. ஸோ அதுலேருந்தே நான் ரொம்ப வீட்டிலலாம் பேசும்போது இல்லை சார், உன்னை செலக்ட் பண்ணி உனக்கு இவ்வளோ நம்பிக்கை கொடுக்குறாருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, கண்டிப்பாக நீ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னோடய ரோல் பற்றி நான் எதுவும் பேச விரும்பல, அவங்க பேசவும் கூடாது, ஒரு ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு முக்கியமான ரோல். அண்ட் அடுத்தது வந்து டைரக்டர் சார் அப்புறம் நான் மீட் பண்ணேன். அவங்க வந்து நான் கூட அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்க முடியுமான்னு தெரியல, அவ்வளோ வேகமாக அவங்க பேச்சுலையும் சரி செயல்லையும் சரி ரஜினி சார் மாதிரி டக்குன்னு வந்துட்டு போகிறாங்க. ஸோ அவ்வளோ ஒரு வேகம். ஸோ அதை பார்க்கும்போது இன்னும் எனக்கு வந்து ரொம்ப ஓகே, நம்ம இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டோனி சாரும் சத்யராஜ் சாரும் அந்தளவுக்கு அப்ரோச் அவங்களுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறமா சொல்லவே வேண்டாம், நட்டி சார். நான் அவ்வளோ படங்களில் பார்த்து வியந்து போய் ஒரு கேமராமேனாக இருந்து அதுக்கப்புறம் ஒரு ஆக்டிங் வந்து அதில் பயங்கரமான ஹிட் படம்லாம் கொடுத்து அவருக்குன்னு தனி ஒரு ஃபேன் ஃபாலோயிங், அவருடைய படங்களுக்குன்னு அவர் சார் படம்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சார் வந்து ஒரு பேர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அவர் இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவரோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ண போகிறேன்னு. அதே தான் திடுக்குன்னு தான் இருக்குது அந்த மனநிலைமை. ஸோ கண்டிப்பாக என்னோடய 100% நான் கொடுப்பேன்.
அடுத்தது தேவா சார் சொல்லவே வேண்டாம். சலோமியாலேருந்து எல்லா மாஸ் பிஜிஎம்லேருந்து எல்லாமே சார் கொடுத்துருக்காரு. இந்த படத்துக்கு ஒரு டான்ஸிங் நம்பர்ஸ் 2 கொடுத்துருக்காரு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ எனக்கு அது ரொம்ப ஆசையாக இருக்குது. அது படத்தில் எப்படி இருக்க போகுது, எப்படி இருக்கும்னு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ இயல்பாக, அவ்வளோ ஒரு சாதாரணமாக, அவ்வளோ ஒரு எப்படி தான் அந்த மாதிரி இருக்க முடியும்னு தெரியல. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னை செலக்ட் பண்ணி சாரோட டிஸ்கஸ் பண்ணி இவ்வளோலாம் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கண்டிப்பாக இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறும் நம்புகிறேன். அண்ட் கேமராமேன் சார் அவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்துட்டு சாதாரணமாக வந்து இங்கே அவ்வளோ இயல்பாக ரொம்ப எளிமையாக இருக்காங்க. ஸோ இவ்வளோ ஜாம்பங்கள் நடுவில் நான் இங்கே இருக்கிறேன், உட்காந்துட்ருக்கேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்படிலாம் கிடையவே கிடையாது சார். எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்குது சார். இப்போ மகாராஜாவில் நான் வந்து வரதராஜன் ஒரு போலீஸ் நடித்தேன். அதில் எனக்கு கிடைக்கலையா? கிடைச்சது தானே. ஸோ எல்லோரும் அது மாதிரி சார். அது கதையும் கதைக்களமும் டிசைட் பண்ணுறது சார். முன்னாடிலாம் வந்து ஹீரோ வில்லன் அப்படிலாம் இருக்கும். இப்போ எல்லாருமே எல்லாமே பண்ணுறாங்க. இந்த கலாச்சாரம் வந்து ஹிந்தி திரைப்படங்களில் இருந்தது, மற்ற மொழிகளில் இருந்தது. மலையாள படங்களில் பார்த்தீங்கன்னா மோகன்லால் சார் வந்து மம்முட்டி சார் படத்தில் நடிப்பாங்க, மம்முட்டி சார் வந்து பிருத்திவிராஜ் சார் படத்தில் நடிப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தது. அந்த வழக்கம் வந்து இப்போ தமிழில் வர ஆரம்பிச்சேன். நடிப்பாங்க சார். ஏன் நடிக்கல சார்? இப்போ சூர்யா சார் வந்து விக்ரமில் பண்ணார் இல்லையா? அந்த மாதிரி தானே. அதுவும் இது சின்ன ரோல் தான், பட் அது பெருசாக பேசப்பட்டது. அந்த மாதிரி தானே அது எல்லோரும் பண்ணுறாங்க சார். இந்த எழுதுறவங்களுக்கு என் மேலே தனி பிரியம் சார். அதனால் வேறு யாரும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி என்னை மட்டும் வச்சு எழுதிடுறாங்க. அதான் வேறு ஒன்றுமே கிடையாது. இல்லை, அந்த கதைப்படி ஒன்று இருக்குது. அது இப்போ சொன்னால் நல்லா இருக்காது. அந்த இது போயிடும், கியூரியாசிட்டி போயிடும். அதனால் அந்த படம் வரும்போது பாருங்கள். ரொம்ப பெருமையாக இருக்குது சார். அதாவது இது எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அவருடைய பல பாடல்களுக்கு நம்ம ரசிகர்களாக இருந்திருக்கோம். எவ்வளோ பாடல்களுக்கு வந்து டான்ஸ் ஆடிருக்கோம், ஸ்டேஜில் ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்து இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அவரோட லைவான மியூசிக்கில் நம்ம பாட்டாக இருக்கும்போது பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் சார். என் குருநாதர் கிடையாது சார், என்னோட நண்பன். ஆமாம், நல்ல விஷயம் தானே சார். நல்ல கதையாக இருக்கும், நல்ல கதைக்களமாக இருக்கும். எப்போவுமே ஒரு வித்தியாசமான களத்தில் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுற அனுராக் கஷ்யப். ஸோ அதில் இந்த மாதிரி ஒன்று இருக்கும். மோஸ்ட் வெல்கம் சார். வெல்கம் பண்ணி தான் ஆடும். கொடுத்தாங்கன்னா பண்ணுவோம். அது ரைட்டர்ஸ், டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அவங்க டிசைட் பண்ணுறது. சார் இப்போ வந்து தேவா சார் படத்தில் வந்து எல்லா பாட்டும் யூஸ் பண்ணிக்கிறாரு, ஓப்பனாக இருக்காரு. நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணிக்கிறா, நான் ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து இன்னொரு இசை அமைப்பாளர் வந்து என் படத்தை கூட வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என் ஃபோட்டோ பேர் தெரியும், ஃபோட்டோ கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு நடிகரா, ஒரு கேமராமேனா? சார் அது அவங்கவுங்க இஷ்டம் சார். அது எப்படி சார் நம்ம கேள்வி கேட்க முடியும்? இல்லை சார், அது என்ன சொன்னாலும் அதை கேட்கவே கூடாது சார். என்னோட பர்சனல் சார். இப்போ எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் சாப்பிட்றதுலன்னா நான் வந்து இன்சிஸ்ட் பண்ண முடியாது நீங்களும் அதான் சாப்பிட்ணும் அப்படின்னு. அவங்கவுங்க இஷ்டம். அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப். ஆமாம் சார், நீங்கள் அது அவர்கிட்ட தானே சார் இப்போ கேட்கணும். எங்கிட்ட கேட்டால் நான் என்ன சார் பதில் சொல்ல முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்குங்கிற மாதிரி சம்பவங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு அப்படி ஏதாவது ஏற்பட்டிருக்கா? எல்லாமே நான் ஒவ்வொரு நாளும் கடவுள் படைத்த ஒவ்வொரு நாளும் நல்ல நாள் தான் சார். நல்லது தான் நடந்திருக்கு வாழ்க்கையில். திடுக்குன்றத அது தவறான ஒரு எண்ணத்தில் பார்க்க வேண்டாம். அது வந்து எப்படி சொல்கிறது, வாழ்க்கையில் அடுத்த நொடிங்கிறது வந்து 1000 சந்தோஷங்களை வச்சுருக்கும். அந்த பார்வையில் இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். சார் எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம், நட்டி சார் நல்லா வந்து ரொமான்ஸ்லாம் பண்ணுவார். ஆனால் கடைசி வரைக்கும் உங்களுக்கு மட்டும் வந்து ஏன்னு தெரியல, அது டேரக்டர் எழுதுறதா இல்லை வந்து ப்ரொடியூசர் சொல்கிறதான்னு தெரியல, உங்களுக்கு ஹீரோயின் கொடுக்க மாட்டாங்க, முட்டை காட்சி வைக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஃபீலிங் இருக்கா சார் உங்களுக்கு? எனக்காக நீங்கள் வேணால் அவங்ககிட்ட பேசுங்க, அவங்க வச்சாங்கன்னா பண்ணுவோம். நீங்கள் தானே கேட்கணும். அதை நான் எப்படி கேட்குறது? தமிழ் சினிமாவில் எப்போவுமே வந்து 2 டிரெக்டர்ஸ் பார்த்துருப்பீங்க சார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 3 டிரெக்டர்ஸ். அதுவே ஒரு பெரிய கியூரியாசிட்டி எனக்கு கொடுத்தது. நேற்று வந்து படம் பண்ணும்போது 2 டேரக்டர், நீங்கள் 3 டேரக்டர் சார். அதுவும் கேட்கலாம் வாங்க. அவர் ஒரு டேரக்டர். எங்கே நம்ம இவர் சத்யராஜ் சார் வாங்க. அவர் இப்போவே இயக்கத்தில் பிஸி ஆகிட்டார். 4லேருந்து தான் ஷூட்டு. சார் 3 டேரக்டர், அவர் ஹீரோ எங்களோட ஹீரோ, அவருக்கு ஏதாவது ஒரு முத்துப்பாட்டு, ஏதாவது ஒரு இது
இல்லை நான் பிடிக்க போகும்போதுலாம் ஏதாவது பாட்டுலாம் தேவா சாருடைய இது தேவா சார் இசைங்கும்போது நல்லா இருக்கும் அப்படிதான் இருக்கா? சார் குத்துப்பாட்டு நல்ல குத்துப்பாட்டு இருக்கு. பட் சார் அந்த குத்துப்பாட்டுக்குள்ள வர மாட்டாரு. ஏன் சார் அவர் மட்டும் பேசுறீங்க? இல்லை வருவார். இன்ஸ்பெக்டர் அதான் சொல்ல சார் குத்துப்பாட்டு உள்ள வருவாரு, பட் ஆட மாட்டாரு. இல்லை ஆடுவார். அவர்தான் இல்லை ஆடுவார். இயக்குனருக்கும் முரண்பாடு இருக்கு. இல்ல இல்லை 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 முரண்பாடு கிடையாது. நீங்களும் ஒரு ஹீரோ, அவரும் ஒரு ஹீரோ, ஒரே ஒரு ஹீரோன்னு அது என்னதான் நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்கன்னு தெரியல. இல்லை சார், முரண்பாடு இல்லை சார் சார். வந்து ஹீரோ கிடையாது. சார் வந்து ஹீரோ கிடையாது. சார் வந்து படமே சார் தான். படமே சார் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் சீன் முதல் லாஸ்ட் சீன் சார் தான். படமே சார் தான். ஆனா கேரக்டருக்குள்ள வந்து ஹீரோ உள்ள வராங்க. பட் கதையோட முதுகெலும்பு நம்ம நட்டி சார். படத்தோட டைப் வந்து கிடுக்கு. அதுல 3 எழுத்து தான் வருது. அதான் இதுக்கு 3 எழுத்து தான் வருது. 3 டைரக்டர் தனித்தனியா வந்து சப்ஜெக்டா பண்ண போறீங்களா இல்ல ஒண்ணா சேர்ந்து ஒரே இதுல பண்ண போறீங்களா? இல்ல ஒரே ஒண்ணா சேர்ந்து தான் பண்றோம். ஸ்கிரிப்ட் எப்படி சார் ஒரே ஸ்கிரிப்ட் எழுதுவீங்களா மாத்தி மாத்தி? இல்ல ஒரே ஸ்கிரிப்ட். சாரோட கதை சார் சொல்ல நாங்க ஸ்கிரிப்ட முழுமை பண்ணி. நீங்க தான் சார் முடிவு. ஆமா. இல்லை சார், நான் முடிவு கிடையாது. சார் அவர் சொல்றாரு. இல்லை இல்ல சார், சாரோட கதை. அந்த டைரக்டர்ஸ் முடிவு பண்ணி நம்ம கிட்ட சொல்லுவாங்க சார். அதான் நம்ம பண்ணுவோம். இப்படி ஒவ்வொரு சீனும் திடுக்கிற வைக்கும். அதான் திடுக்கு. இப்படி திடீர்னு கேள்வி கேட்டால் கஷ்டம் சார். கன்ஃபியூஸா இருக்காங்க சார். 3 டைரக்டர் இருக்கும்போது யார் ஷார்ட் யார் பிடிப்பாங்க என்ன? இல்ல சார், அது அது மூணா பண்ண போறது இல்லையே. ஒரே மாதிரி தான் மொத்தமா சாரு லென்ஸ் பார்த்தாங்க. சாரு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தான், நானும் சொல்லி கொடுத்தேன். இல்லை நாங்கள் தான் எல்லாம் சொல்ல போகிறோம். உங்களுக்கே ஒரு முக்கியமான காட்சியில் 3 டைரக்டர் 3 ஆங்கிள் ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்கள் யாரோட இதை கேட்டு நடிக்கணும்? இல்லை சார், 3 பேர் அவர்கிட்ட சொல்ல போகிறது கிடையாது. நாங்கள் 3 பேர் கன்சல்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட சொல்ல சார் இப்படி தான் இருக்கும். எனக்கு ஒரே டவுட் மட்டும் கிளியர் பண்ணுங்க சார். அண்ணன் கேட்ட மாதிரி தான் அவருக்கு சீன். 3 பேர் ஒரே டைரக்ஷன் பண்றீங்க. ஃப்ரேம் விட்டுருங்க சரிங்களா? உங்களுக்கு வந்து ஓகே டேக்கா இருக்கும், இன்னொரு டைரக்டர் வந்து ஓகே டேக் இல்லாம இருக்கும். ஆனா 2 டைரக்டர் வந்து ஓகேன்னுவாங்க. நீங்க யார் சொல்றதை முடிவு பண்ணுவீங்க? எண்ட் ஆஃப் த டே அவங்க தான் சார் டிசைட் பண்ணணும். இல்ல சார், என்னன்னா இப்போ வந்து 2 பேர் ஒரு சைடு இருப்பாங்க, ஒருத்தர் வந்து இல்ல இன்னொரு டேக் போலான்னுவாங்க, ஒரு டைம் ஆயிடுச்சுன்னுவாங்க, டைமிங் முடிய போகுதுன்னுவாங்க. என்ன பண்ணுவீங்க அப்ப? அந்த 3 பேரும் டிசைட் பண்ணி என்ன சொல்கிறாங்க அதான் சார் பண்ணணும். எப்போவுமே டைரக்டர்ஸ் தானே சார் ஃபைனல் அத்தாரிட்டி. அவர் ஓகே, அவங்க ஓகேன்னு சொன்னால் தான் எல்லாம் ஓகே. எனக்கு தெரிஞ்ச ஒன்று நான் நடிக்கலாம், அதில் என்னோடய மீட்டர் ஜாஸ்தி இருக்கலாம் கம்மியாக இருக்கலாம். அதை டைரக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க இது வேண்டாம் இது வேணும்பாங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை டெலிவரி பண்ண தான் சார் நம்ம இருக்கோம். என்ன சார் டேட் இன்னும் ஃபைனல் பண்ணல, ஆனால் மொத்தம் 25 நாள் கேட்டிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குது. இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுதான் எனக்கு கியூரியாசிட்டி வந்து பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. சார் கடைசியாக ஒன்று யார் தான் நாங்கள் எங்களுக்குள்ளே வந்தாலும் 2 பேரும் ஒரு ஆள் தனித்தனி நிற்க போகிறல. ஒரு சீன்னா நாங்கள் இதான் முடிவு எடுத்தால் அதான் முடிவு. 3 பேருமே சேர்ந்தவங்க. காட்ஃபாதர் நீங்க கதை எழுதியிருக்கீங்க. ஆனா அந்த கதையில திடுக்குன்னு ஒரு அனுபவம் உங்க லைஃப்ல ஏற்பட்டுருந்தா சொல்லுங்க. எதுக்காக அதை திடுக்குன்னு வச்சிருக்கீங்க? உங்க லைஃப்ல நடந்த மேட்ரு என்ன? என் லைஃப்பில் நிறைய திடுக்கு சம்பவங்கள் நடந்திருக்கு. சின்ன வயசுலேருந்தே நிறைய திடுக்கு சம்பவங்கள் நடந்திருக்கு. லவ் 1 2 இல்லை, நிறைய லவ் வந்திருக்கு. அந்த மாதிரி எல்லாமே நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் இந்த என்னுடைய சம்பவத்துக்கும் இந்த திடுக்குன்ற பேருக்கு சம்மந்தம் கிடையாது. பட் படத்தில் சீன் பை சீன் திடுக்கு சீன்கள் வரும். ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கும்போது எங்களை கூப்பிடுங்க சார், நாங்களும் வந்து பார்த்துக்கிறோம். கண்டிப்பாக சார்.